வணக்கம். மேட்டூர் மீனவன். எண்ணெய் இல்லாமல் திரியில்லாமல் எரியும் வான விளக்கு. அதுபோல தான் இந்த செடியும் இதனுடைய அருமையான மருத்துவ குணம் கொண்டு இருக்குது. முதல்ல இந்த செடியினுடைய அழகை நம்ம பார்த்துருவோம். பாருங்கள், அழகாக இருக்குது. பார்க்க ரொம்ப ரம்மியமாக பூக்களை பாருங்கள். பாப்பா அருமை அருமை செம்மையாக இருக்குது பாருங்கள். அடுக்கு மல்லி போல் அடுக்கடுக்காக இருக்கிறது. இதனுடைய பூக்களுடைய முட்டுக்கள் எல்லாமே பார்க்க மிகவும் வசீகரமாகவும் அழகாகவும் இருக்கிறது. இது ஒரு அற்புதமான மருத்துவ குணம் கொண்டது. இயற்கைக்கும் அறிவியலுக்கும் சவாலாக இந்த செடி இருக்குதுன்னா அது மிகையாகாது. ஆமாங்க, நான் இந்த செடியை பார்த்ததும் நான் சற்று ஆச்சரியமாக இருந்தேன். பாருங்கள், இந்த செடியை நான் படம் பிடிக்கும் பொழுது ரொம்பவே ஒரு ஆச்சரியமாக இருந்தது. இந்த செடி பாருங்கள், தன்னுடைய பக்கத்தில் இருக்கிற பூக்கள் எல்லாரையும் சேர்ந்துக்கிட்டு தன்னைத்தானே தாளாட்டுவது போல், எல்லாம் பேசிக்கொள்வது போல் அழகாக இருக்குது. இந்த செடியின் பேர் தான் விளக்குத்தண்டு செடின்னு சொல்லுவோம். இந்த செடி எதுக்காக பயன்படுது அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஸோ வாங்க நாம் விஷயத்துக்கு போவோம். இந்த செடி பார்த்திங்கன்னா நிறைய மருத்துவ குணம் இருக்குது. அதில் ஒரு மருத்துவம் தான் நம்முடைய அறிவியலுக்கே சவாலாக இருக்குது. இதுதான் விளக்குத்தண்டு செடின்னு சொல்லுவாங்க. பாருங்கள், தண்டு இருக்கா, அந்த தண்டை என்ன பண்ணும், இதுதான் விளக்குத்தண்டு செடின்னு சொல்லுவாங்க. இந்த விளக்குத்தண்டு செடியை நம்ம எதுக்கெல்லாம் பயன்படுத்தணும்னு பார்த்தீங்கன்னா, எதுக்கு ஆகுது பார்த்தீங்கன்னா, குறிப்பாக சொல்லணும்னா பாருங்கள், இந்த விளக்குத்தண்டி இந்த தண்டை எடுத்துக்குவோம். இந்த தண்டை எடுத்து நம்ம உடச்சி நம்ம மண் விளக்கில் எண்ணெயை ஊற்றி அதை நம்ம அந்த தண்டை மட்டும் எடுத்து அந்த விளக்கில் வச்சு நம்ம பற்ற வச்சோமா பாருங்கதா, இந்த தண்டை மட்டும் எடுத்து விளக்கில் நம்ம வச்சு பற்ற வச்சோமா நல்லா எரியும். அது ஒரு அற்புதமான குணம் கொண்டது. திரியே தேவையில்லை. அது மாதிரி